லோன் இப்போ பேங்க் லோனும் அந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து கவர் பண்ண வேண்டிய விஷயம் தான். என்ன மாதிரி இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஹலோ வணக்கம் பொதிகை. வணக்கங்க, நான் கொளத்தூர்ல இருந்து பேசுறேன். உங்க பேர் என்னம்மா? மோக்ஷா என் பேர். மோக்ஷா, கேளுங்க உங்க கேள்வியை. என் ஃபாதர். ஹலோ ஹலோ கேளுங்க சார் உங்க கேள்வியை. எங்க டாக்டர் வந்து டைலரிங் டிப்ளமா வச்சிருக்கு. 5 வருஷமா அந்த அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. லேடிஸ் கார்மெண்ட் எல்லாம் பண்றாங்க. இப்போ ஒரு கடையை பிடிச்சி 2 மிஷினும் போட்டு அந்த ஓவர்லாக் மிஷின் அதெல்லாம் போட்டு செய்யணும்னு விரும்புறாங்க. கடையை ரெடியா பிடிச்சிட்டாங்க. அதுக்கு லோனுக்காக ட்ரை பண்ணணும்னு கேக்குறாங்க. யாரை அப்ரோச் பண்ணலாம்? கொளத்தூருங்கிறது எந்த மாவட்டத்தை சேர்ந்த கொளத்தூருங்க? இப்போ கொளத்தூர் இங்க அம்பத்தூர். திருவள்ளூர் மாவட்டங்களா? திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டம். ஓகே. திருவள்ளூர் மாவட்டத்தில் திரு எஸ்எம் கயாஸ் GHIAS கயாஸ் என்றவர் மாவட்ட தொழில்மை பொதுமேலாளர் இருக்காரு. அவரை நேரம் அணுகுங்க. அங்கேயே உதவி நெற்களாளருங்க, உதவி பொறியாளர்களும் இருக்காங்க. அங்கே வந்து அங்கே திட்டங்கள் மூலமாக போகலாம். இல்லாட்டினா நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வங்கிகள் மூலமாக நேரடியாக தொடர்பு கொண்டு கூட பண்ணலாம். அதற்கான கடன் எப்படி வாங்குவது, எப்படி வங்கியாளரை அணுகுவது என்கிற அந்த ஆலோசனைகள் வந்து மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். திரு எஸ்எம் கயாஸ் மாவட்ட தொழில் மைய பொதுமேலாளர். திருவள்ளூர்ல இருக்கா? திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர்ல இருக்கு அந்த மாவட்ட தொழில் மையம் அலுவலகம். அட்ரஸ் என்ன சொல்ல முடியுமா? இல்ல, அம்பத்தூர்லயும் இருக்கு. அம்பத்தூர்ல வந்து புதன்கிழமை மாத்திரம் வருவாங்க. அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லயே ஒரு கிளை அலுவலகம் இருக்கு. திருவள்ளூர் மாவட்ட தொழில் மைய கிளை அலுவலகம் இருக்கு. அது புதன்கிழமையில வருவாங்க. எந்த பிளேஸ்க்கு வராங்க சார் அவங்க? எந்த இடத்துக்கு அவங்க வராங்க? இல்ல, அந்த மாவட்ட கிளை அலுவலகம் அம்பத்தூர் தொழில்பேட்டையில இருக்கு. அம்பத்தூர் தொழில்பேட்டையில நீங்க மாவட்ட தொழில் மைய கிளை அலுவலகம்னு கேளுங்க. இல்லாட்டா நீங்க டெலிஃபோன் டைரக்டரி கூட பார்க்கலாம். டெலிஃபோன் டைரக்டரியில் நீங்கள் மாவட்ட தொழில் மேலாளருடைய அந்த இதில் டெலிஃபோன் நம்பரை நோட் பண்ணிவிட்டு அங்கே கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அம்பத்தூருக்கு எப்போ வருவாங்க, எப்போ இருப்பாங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே போகலாம். நீங்கள் புதன்கிழமை டைமிங் சார்? இல்லை, புதன்கிழமை காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருப்பாங்க. சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும், 5:45 வரைக்கும் இருப்பாங்க. இன்னைக்கு புதன்கிழமை. ஆமாம், இன்னைக்கு இருப்பாங்க. நன்றி சார். நன்றி. காத்துட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம் பொதிகை. ஹலோ வணக்கங்க. உங்க பெயர் எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? நெய்வேலியில இருந்து அன்பரசி. அன்பரசி, உங்க கேள்வியை கேளுங்க. ஐயாட்ட பேசுங்க. கேளுங்க, கேட்டுட்டு தான் இருக்காங்க. சொல்லுங்க. ஐயா, நான் வந்து டெய்லரிங்ல வந்து இது முடிச்சிருக்கேங்க ஐயா. டிடிசி முடிச்சிட்டேன். ஓகே. இடிபி ட்ரைனிங்கும் முடிச்சிட்டேங்க ஐயா. வெரிங்க. முடிச்சிட்டு இருக்கேன். அது டிக்ல போயிட்டு லோன் கேட்டா வந்து இப்ப நாங்க நெய்வேலியில இருக்கிறதெல்லாம் அவ்வளவா கிடைக்க மாட்டேங்குது. அப்படி அதை பத்தி கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம் நாங்க. சரி. அது யாருக்கிட்டங்க ஐயா போய் கேட்கணும்? கடலூர்ல வந்து மிஸ்டர் ராஜகணேஷ் நோட் பண்ணீங்க. மிஸ்டர் ராஜகணேஷ்ங்களா? ராஜகணேஷ். சரிங்க. மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர். சரிங்க ஐயா. அவர்கிட்ட நீங்க போய் பேசுங்க. சரிங்க ஐயா. நீங்க வேற யாரையும் கூட பார்க்க வேண்டாம். நேரா மாவட்ட தொழில் மையம் இவர் தான் பார்க்க சொன்னாங்க. இந்த மாதிரி டிவில வந்து இவர் சொன்னாரு அப்படின்றத சொல்லுங்க. உங்க பேருங்க ஐயா? நான் இப்பதாங்க ஐயா வச்சேன். உங்க பேர்? இல்ல, என் பேர் MSS ரவி. சரிங்க ஐயா. நான் ரிட்டையர்டு கூடுதல் இயக்குனர். சரிங்க ஐயா. சொல்லுங்க, அவருக்கு கண்டிப்பா தெரியும், உங்களுக்கு உதவி புரிவார். சரிங்க ஐயா. நீங்க அதாங்க ஐயா, இங்க ஒண்ணுமே பண்ண முடியல, அதுக்காக தான் செய்ய. அப்புறம் குழு எல்லாம் ஆரம்பிக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? குழுவா? மகளிர் குழு இல்ல, மகளிர் குழு வந்து தனியா, அது வந்து கிளஸ்டர் கான்செப்ட்ல வரும். இந்த குடும்ப மேம்பாட்டு திட்டத்தின் கீழே வரும். நீங்க மாவட்ட தொழில் மையத்தை கேளுங்க. அவர் எல்லா ஆலோசனையும் கொடுப்பாரு, எப்படி பண்றதுன்னு சொல்லுவாரு. நான் இதுல ஐடிஐ முடிச்சிட்டு, டிப்ளமா முடிச்சிட்டு, டிடிசி முடிச்சிருக்கேங்க ஐயா. இடிபி ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். வெரி குட், வெரி குட். ஆனா இங்க டவுன்ஷிப்ல இருக்கிறதால ஒண்ணுமே பண்ணவே முடியலங்க ஐயா. கணவர் வந்து வேலை செய்யறாங்கன்னா இதுக்கு லோன் கிடைக்க மாட்டுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அது உண்மைங்களா? இல்ல, நீங்க அதை அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் கரெக்டான நிலையை சொல்லுவாரு. சரிங்க. இல்ல, எப்படி பண்றது, ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாங்கிறதையும் சொல்லுவாரு. சரிங்க ஐயா. அது மாதிரி பண்ணலாம் நீங்க. சரிங்க ஐயா. நல்லா பண்ணுங்க. நன்றி. வாழ்த்துக்கள். இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம் பொதிகை. ஹலோ மேடம். உங்க பெயர்? இந்திராணின்னு பேசுறேன். அடையார்ல இருந்து பேசுறேன். கேளுங்க இந்திராணி உங்க கேள்விய. நான் வந்து நான் இப்ப மேரேஜ் இருக்கு, எனக்கு 25 இயர்ஸ். நான் 1 இயர் பிஃபோர் வந்து ஒரு 10 சிஸ்டம் வச்சு பண்ணிட்டு இருந்தேன், கம்ப்யூட்டர்ல இது பண்ணி. ஸோ இப்போ அது எனக்கு லாஸ் ஆனதுனால விட்டுட்டு மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு இருக்கேன், என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்க எங்க தொழில் பண்ண போறீங்க மேடம்?
இங்க சென்னையில எங்கேயாவது கிடைச்சா கூட பரவாயில்ல சார். ஏதாவது சின்ன வீட்ல இருந்த மாதிரி. இல்ல எந்த மாவட்டத்துல எந்த இடத்துல? வீட்டுக்காரர் சிஎன்சி ஆபரேட்டர் தான். சோ அவரோட salary எனக்கு இன்கம் பத்தல எனக்கு. நீங்க எந்த இடத்துல தொழில் பண்ண விரும்புறீங்கம்மா? அடையார்லயே தான். அடையார்ல தான் பண்ண விரும்புறாங்க. அடையார்ல. ஓகே. அடையாருங்கிறது நம்ம இதுல சென்னையில டிஸ்ட்ரிக்ட்ல தான், சென்னை மாவட்டத்துல வருது. ஓகே. சென்னை மாவட்டத்தில் நீங்க ஏற்கனவே அந்த கம்ப்யூட்டர்ல பயிற்சி இருக்கு இல்லீங்களா உங்களுக்கு? ஆமாங்க சார். 8 வருஷமா எனக்கு அனுபவம் இருந்தது அதுல. அனுபவம் இருக்கு. ஆமாங்க சார். அதுல நீங்க டிடிபி கூட பண்ணலாம். டிடிபிக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. அது ஏற்பாடு பண்ணேன். எங்க அப்பா அது வேண்டாம்னு சொல்லிட்டாரு. கடையெல்லாம் வச்சு பண்ணாதீங்க, வீட்லயே ஏதாவது இந்த பிசினஸ்னா இல்ல, வேற ஏதாவது வீட்ல பேக்கிங் பண்றது அந்த மாதிரி. பேக்கிங் இண்டஸ்ட்ரி கூட பேக்கிங் பண்ணலாம். இங்க பேக்கிங் வந்து பேக்கிங்ல ஒரு பெரிய ஒரு சிறு தொழில் நிறுவனத்துல இருந்து ஆர்டர் எடுத்து பேக்கிங் பண்ணலாம். ஓகே. அது மாதிரி பண்ணலாம். இது பண்ணனும் சார். அது பண்ணலாம். நீங்க வந்து சென்னை மாவட்ட தொழில் இது இணை இயக்குனர் மண்டல அலுவலகம். அவர் பேரு சார்? கிண்டியில இருக்கு. கிண்டி தொழிற்பேட்டையில இருக்கு. அவர் பேர் திரு சக்திவேல். திரு சக்திவேல் அவர் பொறுப்புல இருக்காரு. ஓகே சார். இணை இயக்குனர் பொறுப்பு. அவரை நீங்க நேரில் சந்திங்க. ஓகே. அவர் ஒரு 4-5 திட்டங்கள் கொடுப்பாரு. அதில் எது நீங்கள் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகன், மயிலாப்பூர், அடையார், டி நகர் இதில் எல்லாமே டெஸ்க்டாப் பப்ளிஷிங் வித் ஜெராக்ஸ் மிஷின் வித் 2 கம்ப்யூட்டர், அந்த டைப்ரைட்டிங் இது எல்லாம் பண்ணி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. அது இல்லாம நான் ஏதாவது ப்ராஜெக்ட் வாங்கலாம்னு போறேன் சார். எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அது வாங்கிட்டு ஏமாத்துற மாதிரியும் இருக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ். அப்படியா? அதனால தான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணேன். நிறைய பணம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன சொல்றது இல்ல, ரொம்ப அனுபவப்பட்டு தான் இந்த இதுல வரலாம் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணியிருக்கேன். ஓ சரி. அப்போ உங்களுக்கு ஒரு மென்டர், அதாவது உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய, உங்களுக்கு அதாவது திட்டங்களில் வந்து அந்த டீரெயில் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு மென்டர் இல்லை உங்களுக்கு. நீங்கள் மென்டர் கான்செப்டும் நாங்கள் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணி அது மாதிரி செய்ய சொல்லி நாங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் திரு சக்திவேல் சாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவரை காண்டாக்ட் பண்ண எல்லாம் கிளியராக அவர் ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு. அவர் அலுவலகத்தில் இருக்காருன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவரை போய் நேரில் சந்திங்க. சார் டைரக்டரி பார்த்து கேட்டுக்கலாமா சார்? ஆமாம், டைரக்டரி பார்த்து கேட்கலாம். ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃபீஸ், கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், சென்னை 32. நன்றிமா. இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம் பொதிகை. வணக்கம் மேடம். உங்க பெயர் எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் செல்வராணிங்க மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து என்ஜிஓ காலனில இருந்து கூப்பிடுறேங்க மேடம். கேளுங்கம்மா உங்க கேள்விய. நான் 9th படிச்சிருக்கிறேங்க மேடம். வீட்ல வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன். உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்கம்மா. என்ன கோர்ஸ் முடிச்சிருக்காங்க? என்ன கோர்ஸ் பியூட்டிஷியன் கோர்ஸ். பியூட்டிஷியன். வெரி குட். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. பியூட்டிஷியன் கோர்ஸ்ங்க மேடம். வெரி குட். முடிச்சிருக்கேங்க மேடம். இப்போ வந்து நான் அது வீட்லயே வச்சுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஓகே. அதுக்கு வந்து எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கான சிறு தொழிலுக்கான ஒரு லோன் மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க மேடம். கண்டிப்பா மேடம். பியூட்டி பார்லருங்கிறது இப்போ வந்து ஒரு பிரபலமான ஒரு தொழில் அது. சரிங்க. அது இப்போ என்ன, இப்போ வீட்டில் இருந்து இப்போ அந்த சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் அலுவலகத்துக்கு போகும்போதே இந்த அலங்காரங்களோட தான் போகணுங்கிற மாதிரி பியூட்டி பார்லர் போயிட்டு வர்றாங்க. அப்படி ஒரு டிமாண்ட் இருக்கு. அதை நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கிறதுனால மிக அது ஒரு நல்ல வாய்ப்புள்ள ஒரு தொழில். திரு அசோகன் இருக்காரு, ஜெனரல் மேனேஜர், கோயம்புத்தூர் மாவட்ட தொழில் மையம். ராஜா ஸ்ட்ரீட்ல இருக்கு. நம்பர் 1 ராஜா ஸ்ட்ரீட். சரிங்க சார். நம்பர் 1 ராஜா ஸ்ட்ரீட். திரு அசோகன். சரிங்க சார். மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர், கோயம்புத்தூர். சரிங்க சார். இது கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்காங்க சார்? இல்ல, கான்டாக்ட் நம்பர் இதுல டைரக்டரி பாருங்க. சரிங்க. மாவட்ட தொழில் மையம் நீங்க கேட்டாலே தெரியும். இது வந்து நான் ஐஓபி பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கேங்க சார். அப்பக்கப்ப கலெக்ஷன் போட்டு எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இல்ல அவங்க மே மாசம் தான் கிடைக்கும்னு இருக்காங்க. இல்ல ஏன்னா அந்த அது நீங்க அப்ளை பண்ணிட்டீங்களா? இன்னும் அப்ளை பண்ணலங்க சார். நீங்க முதல்ல நீங்க மாவட்ட தொழில் மைய பொது மேலாளரை கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க சார். அவங்க மனு வாங்கி அப்ளை பண்ணுங்க. சரிங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். எழுதிருக்கேன். எழுதிட்டியா? எழுதிங்க. ராஜா ஸ்ட்ரீட். ஹலோ. நீங்க சொல்லுங்க சார். அவங்க எழுதிட்டு தான் இருப்பாங்க. ஓகே. திரு அசோகன், மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர், கோவை, ராஜா தெருவில் இருக்கிறது, ராஜா ஸ்ட்ரீட். நன்றி மேடம். நீங்க என்ன சஜஷன் சொல்ல விரும்புறீங்க சார் சிறு தொழில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் ஆரம்பிக்க துடிப்பவர்களுக்கும்? சிறு தொழில் தொடங்குபவர்கள் எப்பொழுதுமே அதாவது அந்த விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். அதாவது இப்பொழுது 3 விதமான நிலைகள் இருக்கிறது. அந்த நம்ம எண்ணங்கள் 3 விதமாக செயல்படுகிறது. ஒன்று லேட் திங்கிங், இன்னொன்று லேட்டஸ்ட் திங்கிங், மூன்றாவது லேட்டரல் திங்கிங்.
லேட் திங்கிங்கிறது நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு காரியம் செய்யணும்னு நினைப்போம், நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும், ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க. நாளைக்கு செஞ்சுக்கலாமே, இல்லை அடுத்த நாள் செஞ்சுக்கலாமே, தள்ளி போடலாமே, இது நாளில் இது போல் என்ற ஒரு எண்ணம் வரும். தட் இஸ் கால்ட் லேட் திங்கிங். லேட்டஸ்ட் திங்கிங்கிறது இன்றைக்கி வந்து இந்த செயல்பாடுகள் இப்படி இருக்கிறது, இது வந்து இது ஏற்படும், இது வெற்றிகரமாக செயல்படாதுங்கிற ஒரு இன்றைய காலகட்டத்தை பேஸ் பண்ணி வர்ற திங்கிங், தட் இஸ் கால்ட் லேட்டஸ்ட் திங்கிங். இதையும் மாறி லேட்டரல் திங்கிங் என்று ஒன்று இருக்கிறது. லேட்டரல் திங்கிங் என்றால் ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேட்டிவ் திங்கிங். நாம் எந்த விதமான சூழ்நிலையையும் நாம் வெற்றிகரமாக செயல்படுவோம், வெற்றி அடைவோம் என்கின்ற ஒரு உரத்த சிந்தனை, உயர்ந்த சிந்தனை. அந்த சிந்தையை நோக்கி நாம் செயல்பட்டால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற முடியும். சிறு தொழில்களுக்கு வீழ்ச்சி கிடையாது. ஏனென்றால் உலகத்திலேயே இந்தியா வந்து ஒரு வெற்றிகரமான, சைனா, இந்தியா இந்த 2 நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றன. இதில் மாற்றம் எதுவும் இல்லை. ஆகவே நாம் அந்த லேட்டஸ்ட் திங்கிங் இதை தவிர்த்து லேட்டரல் திங்கிங்கை செயலாக்கம் செய்து வெற்றியடைய எல்லாம் உள்ள இறைவனை நாம் பிரார்த்தனை செய்வோம். ரொம்ப நல்ல விஷயம் சார். அதாவது நேயர் கேட்ட கேள்விக்கு வந்து ரொம்ப டைரக்ட் சொல்யூஷன், இப்போவே அவங்களுடைய பிரச்சனை தீர்ந்தது போல வந்து நிறைய சொல்யூஷன்ஸை கொடுத்துருக்கீங்க. கடந்த 1 மணி நேரமாக தங்களுடைய நேரத்தை விதைத்தும் கருத்துக்களை பதித்தமைக்கும் பொதிகை தொலைக்காட்சியின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அழகான ஒரு கருத்தை நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். கடந்த 1 மணி நேரமாக சிறு தொழில் அப்படின்றது தனக்கு மட்டும் வேலைவாய்ப்பு இல்லாமல் தன்னோடு இருக்கின்ற ஒரு 5 பேருக்கும் வேலைவாய்ப்பு கொடுப்பதோடு சமுதாயத்தை நல்ல நிலையில் உயர்த்தலாம் அப்படின்ற ஒரு நல்ல கருத்து. அது மட்டும் அல்லாமல் மாற்றங்கள் என்றும் மாறாத விஷயம். அந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொண்டா நிச்சயமா சிறு தொழிலில் முன்னேற்றத்தை அடையலாம் அப்படின்பது தான் நம்ம இன்னைக்கு பெறப்பட்ட உண்மையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சமுதாயத்தில் இருக்கின்ற சிக்கல்களை வந்து 100% தவிர்க்க முடியலனாலும் கண்டிப்பாக ஒரு சில சதவீதத்தை நாங்கள் தவிர்த்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பில் நல்ல கேள்விகளையும் கேட்டு நிகழ்ச்சியை செழிப்புற செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.